உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கார்த்திகை தீபத்தை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்காக ஒரு சில விஷயங்கள். கொசுக்கள் வயக்காட்டில் இருந்து அதிக அளவு விஷக்கிருமிகள் வெளிவரக்கூடிய காலம். அதனால் வீடுகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுகள் அந்த வெப்பத்தில் வராமல் தடுக்கக்கூடியது. எந்தெந்த ஊர்களில் மலைக்குன்றுகள் இருக்கோ அங்கே புறம் தீபம் ஏற்றணும். இல்லை மலைக்குன்றுகள் இல்லாத ஊர்களில் கோவிலுக்கு மேலே தீபம் ஏற்றுறது பாரம்பரிய வழக்கமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட தீபம் ஏற்றி வைத்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும். நிறைய விஷக்கிருமிகளால் பாதிக்கப்படாமல் எல்லாரும் இருப்பதற்காக அந்த நான் எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசாக இருந்துக்கிட்டு 4 to 5 மணி அந்த நேரங்கள் கருகிறத நேரம். கரெக்டாக 6 மணிக்கு விளக்கு பொருத்திடணும். விளக்கு பொருத்தினா மட்டும் போகாது. அதே பையன் நீங்கள் வீட்டில் இருந்தும் நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? விளக்கு முன்னால் சிவ மந்திரத்தை சொன்னாலே போதும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா, சிவன்னு சொல்லுங்கள், அதே போதும். பருத்தி பஞ்சில் மட்டும்தான் விளக்கரிக்கணும். இலவம் பஞ்சு ஆன்மீகத்துக்கு ஆகாது. இலவம் பஞ்சு இருந்த மரம் இருந்த வீடும் அபிவிருத்தி ஆகாது. அதில் நம்ம பருத்தி பஞ்சு போடலாம், தாமரை நூல் திரி போடலாம், வாழை நார் திரி போடலாம். அனைவரும் சமம் அன்பு கோட்பாடில் தான் அந்த மாலை போட்டு போகிறது. ஆனால் இப்போ பூரா அது டூரிஸ்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு காலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ புலிகள்லாம் சன்னிதானத்தில் நடமாடும். அப்படிப்பட்ட காலங்கள். அதில் ஒரு சிறப்பான என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது உடல்நல கருதி, உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது நெடுந்தொலைவி செய்யுது. பொதுவாக ஐயப்பன் கோயிலுக்கு போகணுங்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே போகிறது தான் நியாயம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைகளாக தேவ பிரசன்ன முறையில் சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து நிறைய பதிவுகளை நிறைய விஷயங்களா பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து கார்த்திகை தீபம் வரப்போகுது. ஸோ அதை எப்படி வழிபடணும், கார்த்திகை தீபத்தை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்காக ஒரு சில விஷயங்கள். ஐப்பசி மாதம் வந்தாலே அந்த கார்த்திகையினுடைய தொடர் விளக்கு தீப ஒளி, அதுதான் தீப ஒளியைத்தான் தீபாவளி ஆக்கிட்டாங்க. தீப ஒளியேற்றும் வழி தீபாவளின்னு சொல்கிறோம். அடுத்து வரக்கூடியது கார்த்திகை மாதம் விஷங்கள் நிறைந்த ஒரு மாதம். அதாவது அறுவடை காலங்கள் வரக்கூடிய காலத்தில் கொசுக்கள் வயக்காட்டில் இருந்து அதிக அளவு விஷக்கிருமிகள் வெளிவரக்கூடிய காலம். அதனால் வீடுகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுகள் அந்த வெப்பத்தில் வராமல் தடுக்கக்கூடியது ஒரு பக்கம். அதே சமயத்தில் கோவில்களில் அந்த மாதத்தில் கடைசியில் கார்த்திகை அன்று இந்த சொக்கப்பானன்னு ஓலையெல்லாம் போட்டு எரிப்பாங்க. எரித்து அந்த சடங்கு இந்த எரிஞ்சு முடித்த உடனே இந்த எரிஞ்ச ஆத்மாக்களுக்கு ஒரு சடங்கும் அதில் பண்ணி அதை சுவாமியோட சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த எரிந்த ஓலைக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்றப்படுறது. அங்கே மட்டும் இல்லை, எந்தெந்த ஊர்களில் மலைக்குன்றுகள் இருக்கோ அங்கே புறம் தீபம் ஏற்றணும். இல்லாத ஊர்களில் மலைக்குன்றுகள் இல்லாத ஊர்களில் கோவிலுக்கு மேலே தீபம் ஏற்றுறது பாரம்பரிய வழக்கமாக இருந்துச்சு. சமீப காலத்தில் திராவிட நாகரிகம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்டது. இல்லைன்னா மக்களுக்கு அது பாரம்பரியமாக இப்போ முன்னால வீட்டில் திண்ணை கிடையாது, மாடாக்குழி இருக்கும். இப்போ மாடாக்குழி கிடையாது. நாகரிகம் படித்தவங்களால் நல்ல மேன்மையாக கட்டப்பட்டிருக்கு. 45 வருஷம்தான் அந்த கட்டடத்துக்கு லைஃபு. நான் படியாதவங்க கட்டின கட்டடங்கள் பல்லாண்டு காலம் இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டில் அந்த ஒவ்வொரு வீட்லேயும் மாடாக்குழி வச்சுருப்பாங்க. இந்த மாடாக்குழியில் இந்த தீபம் ஏற்றுவாங்க. அது பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட தீபம் ஏற்றி வைத்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும். நிறைய விஷக்கிருமிகளால் பாதிக்கப்படாமல் எல்லோரும் இருப்பதற்காக அந்த திருநாள் உருவாக்கப்பட்டது. இதுதான் அது சிறப்பு. அதே சமயத்தில் திருவண்ணாமலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு
அந்த தீபத்தினால தடை செய்தார்கள். ம். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஓ. அந்த மலையை வந்து தொல்லியல் துறை பார்க்கணும், மலைக்கு உள்ள சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு. அந்த மலைக்கு உள்ள பலவிதமான கற்கள் இருக்குது, நவரத்ன கற்கள். அந்த கற்களினுடைய பவர் வந்து சுவாமிக்கு, நவரத்னத்தினுடைய பவர் வந்து இங்கிலீஷ் ஆகும், ம், ம், ம். கோள்களினுடைய பவரை ஆகர்ஷணம் பண்ணும். அதனால தான் திருவண்ணாமலையில் அவ்வளோ கூட்டம். இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இறைச்சி கூடங்கள், லாட்ஜ், பலவிதமான கட்டடங்கள். அது முழுக்க முழுக்க கோவில் சார்ந்த இடம். அதில் எப்படி கெட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு இடம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு, கார்த்திகை தீபம் வரப்போகுது, நான் எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கு. விளக்கு என்பது 4 to 5 மணி அந்த நேரங்கள் கருகிறத்த நேரம். கரெக்டாக 6 மணிக்கு விளக்கு பொருத்திடணும். விளக்கு பொருத்தினா மட்டும் போகாது, வீடு வாசல் சுத்தம் பண்ணி, அவங்க சுத்தமாக இருந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த விளக்கு ஏற்றினா அந்த வீட்டை பார்க்குறதுக்கே ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். எந்த வீட்டில் விளக்கு கரெக்டாக வீடு வாசல் தொளித்து தூத்து நல்ல முறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருளாட்சி இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருளாட்சி இல்லாமல் எந்த வீட்லேயும் ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைப்பிடிக்க முடியாது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் பெரிய ஒளி ஏற்றுவாங்க இல்லையா, அந்த தீபத்தை பார்க்கறதுக்காக நிறைய பேர் அங்கே போய் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சில பேரால் நேரில் போய் பார்க்க முடியாது. அதுக்கான பயன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்குமோ அதே பயன் நீங்கள் வீட்டில் இருந்தும் வந்து நம்ம பெற்றுக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? விளக்கு முன்னால் சிவ மந்திரத்தை சொன்னாலே போதும். திருவாசகம் படிக்கலாம், தேவாரம் படிக்கலாம், எவ்வளவோ இருக்குது. சிவபெருமானை பற்றி படிக்கக்கூடிய பாடல்கள் இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா, சிவசிவன்னு சொல்லுங்கள், அதே போதும். சிவசிவன்னு சொன்னால் அண்ட சடாச்சரமும் அதில் அடங்கிடும். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அதில் அடங்கிடும். சிவசிவங்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர். அந்த சிவசிவன்னு சாதாரணமாக காலம்பரை இந்த சொன்ன மனசுக்குள்ளே வெளியே தெரியணுங்கிறது அவசியம் இல்லை, மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். சிவசிவா சிவசிவா முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே எல்லாம் நைட்டில் படுக்கும்போது சிவசிவா முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். அவனுடைய வாழ்க்கை தத்துவம் ஃபுல்லாக அதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இடப்பட்ட காலத்தில் அவனை கவனிக்கக்கூடியது பூரா, அவனுடைய செக்யூரிட்டி பூரா சிவபெருமான் பார்த்துக்கிறார். சிவபெருமானுடைய பரிவாரங்கள் பார்த்துக்கிடும். ஏன்னா பொழுது விடியும் போது முதல் வார்த்தை சிவசிவா, அடையும் போது சிவசிவா. இதுக்கு உட்பட்ட எல்லா காலத்துலையும் நீயே எனக்கு பாதுகாப்பாக இருன்னு அர்த்தம். இப்போ கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா? கார்த்திகை மாதம் ரொம்ப ஒரு நல்ல மாற்றம். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் கொஞ்சம் பொரி வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வணங்கலாம். அந்த பொரி எதுக்காக கார்த்திகை மாதத்தில் கொடுக்குறாங்கன்னா, உடம்பில் நிறைய சத்துக்கள் குறையும், குளுக்கோஸ் குறையும். அந்த குளுக்கோஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக, அதிகப்படியாக நம்ம உடம்புக்கு தேவைங்கிறதுக்காக தான் நிவேதனம் அந்த குளுக்கோஸ் வைக்கிறாங்க. அந்த காலத்தில் உடலினுடைய தகுதி அறிஞ்சு மாதத்தை உருவாக்கி, நட்சத்திரத்தை உருவாக்கி, கலாச்சாரங்கள் பாரம்பரியத்தை கொண்டு வந்தான். இப்போ அதெல்லாம் இல்லை, கடையில் வாங்கி சாமிக்கு அப்படி போட்டு எரிஞ்சிட்டு போயிடுதான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறவங்க வீட்டில் ஒன்றும் அபிவிருத்திகள் இருக்காது. வீட்டிலே செய்து, வீட்டிலே தயாரித்து, வீட்டிலே செய்து எல்லா மக்களுக்கும் விநிக்கணும். நம்ம மட்டும் சாப்பிட்டா போகாது, வர்ற குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு கொடுக்கணும். கொடுத்து நம்ம பூஜை முறைகளை அனுசரிக்கணும். அப்படி அனுசரித்தா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த விளக்கில் இந்த திரியில் விளக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரியான பயன்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் அந்த மாதிரியெல்லாம் இப்போ யார் விளக்கு திரி போடுதா? பருத்தி பஞ்சில் தான் போடணும். இப்போ இன்னும் பஞ்சுங்கிறது கிடையாது, இலவம் பஞ்சில் போடுறாங்க. இலவம் பஞ்சில் வீட்டு விளக்கரிக்கக்கூடாது, பருத்தி பஞ்சில் மட்டும்தான் விளக்கரிக்கணும். இலவம் பஞ்சு வந்து ஆன்மீகத்துக்கு ஆகாது. இலவம் பஞ்சு இருந்த மரம் இருந்த வீடும் அபிவிருத்தி ஆகாது. அதில் நம்ம பருத்தி பஞ்சு போடலாம், தாமரை நார் திரி போடலாம், வாழை நார் திரி போடலாம்,
வாழை நார் திரிங்கிறது அந்த வாழை மட்டையை உரித்த உடனே உள்பக்கம் ஒரு நாரை உரிப்பாங்க, அதை திரித்து போடலாம். துணித்திரி போடலாம், நூல் திரி போடலாம். போடுறது பெருசில் அதை நல்ல முறைகளில் திரித்து போடணும். இப்போ பெண்களுக்கு எங்கே திரிக்க தெரியுது? கடையில் தானே வாங்கி போடுறாங்க. பெற்றவங்க சொன்னாலும் அந்த படிக்கக்கூடிய காலத்தில் அதெல்லாம் படிக்காமல் இன்றைக்கி பல விதமான இன்னல்களை மாட்டிட்டு குத்துதான் குடையுதானே என்ன அர்த்தம்? கார்த்திகை மாதத்தில் விளக்கு போடும்போது நம்மளுடைய பாரம்பரியமான வந்த சில பீடைகள் நம்மளை விட்டு போகும். கார்த்திகை மாதத்தில் அக்னியினுடைய மாதம், விருச்சிகத்தினுடைய மாதம். கார்த்திகை மாதத்துக்கு பேர் விருச்சிக மாதம்னு பேர். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. எத்தனையோ கிரகாதிபதி இருந்தாலும் மங்களம் உண்டாகக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான் மங்களகாரகம்னு பேர். அந்த இப்படிப்பட்ட மாதம் அந்த மாதம். அந்த மாதத்தில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். அதப்புறம் கலைந்து எரிக்கிறதுக்காகத்தான் இந்த தீபாவளி. அதே மாதிரி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றதுன்னா சுவாமி வந்து அக்கினி பழம்பாக இருக்கிறார். அக்கினி பழம்பாக கீழேருந்து பூமியிலேருந்து மேலே வரைக்கும் அவரோட உருவமே அக்கினி பழம்பு தான். அதை யாரும் நெருங்க முடியாது. அதை சுற்றுறதுக்காக தான் அவரை போய் நெருங்காட்டாலும் அந்த அக்கினியை சுற்றி வலம் வர்றோம் அப்படிங்க கிரிவலம் வர்றது. அதுக்காக தான் அங்கே தீபாவளி ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய உயிர்கள் வந்து போயிருந்தது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வரலாறு காணாமல் புது விஷயம் திருவண்ணாமலையில் நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் வரும். இன்னும் பயங்கரங்கள்லாம் வரும். காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் அது கோவில் இடம். அந்த இடத்துல வந்து பல இடங்களில் இறைச்சிகள், அநாகரிகமான சில செயல்பாடுகள், மதுக்கடைகள், மது பரிமாற்றம் பண்ணுறது, இப்படி தேவையற்ற ஆன்மீகத்துக்கு எது எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. மலையை சுற்றி வீடு கட்டுறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது பூரா கோவில் வனத்துறையை சார்ந்தது. வனத்துறை கைவசம் இருந்தாலும் இடம் கோவில் இடம். அதில் வந்து அதை கட்டி ஆச்சார அனுஷ்டானங்கள் குறைவான சில விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த பேரிழப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் அந்த பேரிழப்புகள் பயங்கரமாக வரும். இதுக்கு காரணம் அதிகாரிகள் தான் காரணம். அந்த இடத்துல அனுமதிக்கக்கூடாது. மலை மேலே கல்லுகள்லாம் இருக்குது. மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அந்த மலையிலேருந்து கல் நனைஞ்சு உருண்டு வருங்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்து வாங்கிட்டோன்னா பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கலாம். நம்ம மனசும் பொறுத்துக்கிடுவான், இயற்கை பொறுக்கதில்லை. அப்போ அதனுடைய பலனை அடைஞ்சு தான் ஆகணும். நல்ல அரசுன்னா இதை உடனே யார் எந்த இடத்துல வீடு கட்ட அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அந்த கல்லப்பம் பில்டிங் பூரா தூர நட்டிட்டு கோவில் இடமாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் நாட்டுக்கு நல்லது. நிறைய பேர் ஐயப்பனை வேண்டி மாலையிடுறாங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், எந்த மாதிரியான வழிமுறைகளை முன்வைக்கணும் ஐயா? முதல்ல பல ஆண்டுகள் மலைக்கு போனாங்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். நாங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ இங்கேருந்தே நடையில் தான் போகணும். எங்கள் ஊரில் தென்காசியிலேருந்தே நடந்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா நேராக புனலூர் போய் புனலூர்லேருந்து நடை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எரிமேலி. இப்போ அந்த எரிமேலியில் வாபர் சொன்னைன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அவர் வந்து ஒரு மன்னர், இந்திய மன்னர். திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே வந்து அவர் மன்னர், அவர் இந்து மன்னர். அந்த மன்னரை வணங்கிட்டு அவர் இந்த காட்டுக்கு போகிறதுனால அவருக்காக பேட்டை துள்ளிட்டு காட்டுக்குள்ளே போகிறதுனால அந்த மனித உருவம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறனால மிருக வதைகள்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த காட்டுவாசி மாதிரி மேலெல்லாம் அந்த கொலை கோப்புகள்லாம் வச்சுட்டு போவாங்க. இதை அவங்க வந்து மாற்றி வேற்று மதத்தினர் அவங்க வழிபாடுன்னு சொல்லி அதை இடைச்சொல்களில் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது, சமீப காலத்தில் வந்தது. இதே விஷயங்கள் கோவிலில் பிரசன்னம் பார்க்கும்போது 3 தடவை பிரசன்னம் பார்க்கும்போது அது நம்ம இதில் கிடையாதுங்கிறதே பிரசன்னத்தில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சன்னிதானத்தில் எல்லாம் தூரம் எடுத்துட்டாங்க. இப்போவும் அதை சொல்லிக்கிட்டு ஐயப்பனுடைய காலம் என்ன, இஸ்லாமியரோட காலம் என்ன? அவர் வந்து பாலசாசாங்கிறத முதல் சுரூபம். அவரை வச்சு அங்கே வந்து தரக்குறைவான பல பேர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு தவறான விஷயம்.
பேச்சை எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்க முடியாது. சில மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் சாது மிரண்டால் காடு கொள்ளாத மாதிரி மக்கள் பொங்கி எழக்கூடிய காலங்கள் வரும். இறைவன் ஐயப்பன் பேசாமல் இருக்கான்னா அதுக்கு காரணங்கள் இருக்கும். அன்புங்கிற ஒரே கோட்பாடுகள்லாம் அனைவரும் சமம் அன்பு கோட்பாடில் தான் அந்த மாலை போட்டு போகிறது. ஆனால் இப்போ பூரா அது டூரிஸ்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு காலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சன்னிதானத்தில் அந்த படியில் காலை வச்சு மேலே ஏற முடியாது, படி போல தான் இருக்கும், வழுகும். இப்போ சமயத்தில் படியெல்லாம் தங்கப்படியெல்லாம் போட்டாங்க. மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணும்போது அந்த பழைய காலங்களில் மொத்தத்தில் சொன்னோம்ல 500 பேருக்கு மேலே இருக்கும். சுவாமியை பார்த்த உடனே ஒரு ஆகர்ஷணங்கள் இருக்கும். இப்போ அங்கேயுமே கூட்டம் வந்த உடனே அந்த பக்திக்கு இலக்கணம் மாதிரி டூரிஸ்ட் சென்டராக மாற்றிட்டாங்க. பழைய காலத்து கோவில் இப்போ இல்லை. அதை பூரா ஒரு சாரார் வந்து இடித்து தீ வச்சுட்டாங்க. தீக்கிரையானதுக்கப்புறம் இப்போ வேறு இடத்துல கட்டிருக்காங்க. அந்த பழைய கோவில்கள் இருந்த இடத்துல பார்த்தோன்னா எங்கள் அப்பாலாம் போயிருக்கிறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல். அப்போ புலிகள்லாம் சன்னிதானத்தில் நடமாடும். சன்னிதானத்துக்கு போகிறவங்கள சன்னிதானத்திலே புலிகள்லாம் நடமாடும். அப்படிப்பட்ட காலங்கள். அடுத்தபடியாக நம்ம இப்போ அதில் ஒரு சிறப்பான என்னென்னா, பல பேர் இப்போ நாங்கள் தீட்டோடு வந்தானே ஐயப்பன் கோயில்னு தவறாக ஒரு கருத்துக்களை பரப்பிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பெரிய தவறு. அதே பைபிளில் அந்த தீட்டுகளை பற்றி இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணி இருந்த படுக்கையை தொட்டாலே அது தீட்டாகும் அப்படிங்கிறது அவங்க பைபிள்லே இருக்குது. அப்படி இருக்கும்போது பைபிளை நல்லா படித்ததுக்கப்புறம் பிற மதத்தை பற்றி பேசணும். பைபிள் நல்லா படிக்காமல் சும்மா கண்ணில் கண்டெல்லாம் காசுகளை வாங்கிட்டு இந்து மதத்தை குறை சொல்லக்கூடாது. எப்போதும் நாங்களாக இருப்போங்கிறது நினைக்கக்கூடாது. இது பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும். அமைதி மார்க்கத்துக்கு எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அதில் உள்ள விளந்து குட்டையை கிளறின மாதிரி அப்பப்போ சில ஆட்கள் பேசுறது தவறான கண்டனத்துக்குரியது. இதோடு நிறுத்திக்கிட்டது நல்லது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது உடல்நல கருதி, உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது நெடுந்தொலைவு செய்யுது. பொதுவாக ஐயப்பன் கோயிலுக்கு போகணுங்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே போகிறது தான் நியாயம். அப்போ தான் அந்த பக்குவங்கள் கிடைக்கும். இப்போ வந்து பிராய வயசில் எல்லாம் இங்கேருந்து போகிற சாமிமார்களை இடிச்சு சாமி 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 அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளிட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது பக்கத்தில் யார் இருந்தால் அவங்க கூட்டு கொண்டு விடுறது, அந்த உதவி செய்கிறது பெரிய ஒரு பலன், அது புண்ணியம். அது இப்போம்லாம் பிடிச்சி தள்ளிட்டு நீ என்னன்னு ஒரே ஓட்டம். அங்கே போய் கடைகளில் சாப்பிட்டுட்டு சில இடங்களில் காசு கொடுக்காமல் ஓட்டுறது. என்னால் கடைக்காரன் தரக்குறை. இப்போ குற்றாலத்தில் பார்க்குறோம்ல, ஐயப்பன் மாறினாலே மதிக்க மாட்டாங்க. இவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்கே, கடைக்காரன் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. அந்த பக்குவமான ஒரு நிலைமைகளை இந்த குருசாமிகளை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து பண்போடு போகணும். அதுக்கு பலன் ஜாஸ்தி. இன்னைக்கான நேர்காணலில் நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. வணக்கம். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.